இல்லை கண்ணதாசன் ஜெயகாந்தன் நட்புன்றது கொஞ்சம் லேட்டாக தான் நட்பு ஏற்பட்டது. அந்த தென்றல் பத்திரிகையில் அனுப்புவது அவர் திமுக ஆதரவாளர். அதனால் திமுக ஆதரவாளர்களை பெரும்பாலும் ஜெயகாந்த் சந்திக்கிறது தவிர்த்துருவார். அவர் கண்ணதாசனுடைய கவிதைகளை அவர் ரொம்ப மெச்சி பாடுவார். அவர் ஏன்னா அவன் தமிழ் சங்ககால தமிழ்லாம் பாமர தமிழ்னு கற்றுக் கொடுக்குறான். அவன் யார்? ஜெயகாந்த் சொல்லுவார். சங்ககால தமிழ்லாம் பாமரன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் பாட்டு எழுதுறான்ப்பா ஜெயகாந்தன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனுடைய படைப்புகள்லாம் ஒரு பெரிய 1 மணி நேரம் ஜெயகாந்தன் புகழன்னு சொல்லிட்டு புகழ்ந்துருக்காரு. கண்ணதாசன் ஜெயகாந்தன் வச்சுங்க ஜெயகாந்தன் கூட உட்காந்துருக்காரு. அவரும் எல்லாம் அவர் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாப்பா கொஞ்சம் நெருக்கம் ஜெயகாந்தன் நாப்பா சார் என்னங்க அவ்வளோ பேசியிருக்காரு கண்ணாசிரியோ. அதெல்லாம் திமுகயா அவெல்லாம் நாத்துப்பா ஒட்டினா ஒட்டிப்பானுங்க நாத்துக்கு அப்படின்னு அவர் சொல்ல கண்ணாசு குடிச்சிட்டு எழுதவே மாட்டார். அவர் எல்லாம் சொல்கிறாங்க குடிச்சிட்டு எழுதுறான்னு சொல்லிட்டு கண்ணாசு குடிச்சிட்டா தானாகவே எடுக்க மாட்டார். அந்த அடியை சொல்லினே இருக்காரு. இந்த சம்பவத்தை சொல்லி கண்ணாசன் அப்புறம் அப்போ ஜெயகாந்த் சொல்கிறார், மாபெரும் சபைதனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவனி என்று பேர் சொல்ல வேண்டும், அடுத்த பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி மறுபடியும் சொல்லு ஜெயா பாரு வந்த பிறகு உங்களுக்கு கைத்தட்டல் விழுந்த இடத்துக்கு காமராஜ் ஐயாவே அவங்க சிவாஜி கூப்பிட்டு விசில் அடிச்சதுக்கு ஒரு கடுப்பாயிட்டாரு. நீ நடந்ததுக்கு அதுக்கப்புறம் கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஜெயகாந்தன் மேலே ரொம்ப பிடிமானம் ஏற்பட்டு போய் ஜெயா ரொம்ப அடிக்கடி எங்கேயாவது போயிடுவாங்க. அவங்க ஜெயகாந்தன் கண்ணதாசன் அவர் குடும்பத்திட்டுன்னு குற்றாலம் போவார். அப்போ ஜெயகாந்தனை கூட கூட்டின்னு போயிடுவார். குற்றாலத்துக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி அவங்க ஜெயகாந்தனுடைய பசங்க காந்தி அண்ணாசன் தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு போன சித்தால் பெரிய பூகாம்பத்தை எடுத்துருது. கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு இதுக்கு அதனாலேயே எம்ஜிஆர் கண்ணதாசனை ஏதோ 2 பேருக்கு சண்டை வந்துன்றாங்கல்ல. ஒரு காலத்தில் மாலையான சாயந்தரத்தில் கண்ணதாசன் கவிதா ஹோட்டல் தான் அவங்க பெரும்பாலும் சாயந்தரம்னா பெரும்பாலும் அவருக்கு கண்ணதாசன் எப்படி பழக்கம் அப்படின்னா வீட்டில் 10 கார் நிற்கும். எந்த காரில் முதல்ல ஏறாரோ அந்த ப்ரொடியூசர் தப்பிச்சான். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. எழுத்தாளர் எழில்முத்து அவர்களோடு தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஜெயகாந்தன் பற்றிய நினைவுகள். இதுக்கு முன்பாடி எம்ஜிஆருக்கு ஜெயகாந்தனுக்குமான இதை பார்த்தா அதுக்கு அடுத்தது கண்ணதாசன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயகாந்தன் அவர்களுக்குமான உறவு எப்படி இருந்ததை பார்த்தோம். கண்ணதாசன் அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களும் நெருங்கிய நட்புகளாக பல மேடைகளில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்த பல நினைவுகளை நம்ம ஐயாட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து இதுக்கு முன்னாடி 2 இது பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டு இருந்தது. அடுத்தது நம்ம இப்போ கண்ணதாசன் இலக்கிய உலகில் அவர் இலக்கியத்தில் மிக பெரும் ஒரு படைப்பாளி கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன்றது தெரியும். அதுக்கு இணையாக இலக்கியத்தில் மிக பெரும் ஜாம்பவான். இந்த 2 ஜாம்பவான்களும் ஒரே இதில் இவர் இடதுசாரியாக இருந்தாலும் கூட அவர் கண்ணதாசன் இவரும் இணைஞ்சி பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்காங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக திராவிட எதிர்ப்பில் 2 பேரும் சேர்ந்து கடுமையாக செயலாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசலாங்களே. என்ன அந்த இது இல்லை கண்ணதாசன் ஜெயகாந்தன் நட்புன்றது கொஞ்சம் லேட்டாக தான் நட்பு ஏற்பட்டது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் தென்றல் பத்திரிகைலாம் நடித்தார் கண்ணதாசன். அந்த தென்றல் பத்திரிகையில் அனுப்புவது அவர் திமுக ஆதரவாளர். அவர் அதனால் திமுக ஆதரவாளர்களை பெரும்பாலும் ஜெயகாந்த் சந்திக்கிறது தவிர்த்துருவார். அவர் தென்றல் பத்திரிகை நடத்தினார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ திமுக ஆதரவுகள் அவளுக்கு கதைகள்லாம் எழுதுவார். நிறைய கண்ணதாசன் பாடல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள். அதில் ஜெயகாந்தனே அப்போ அவர் கண்ணதாசனுடைய கவிதைகளை அவர் ரொம்ப மெச்சி பாடுவார். அவர் ஏன்னா அவன் தமிழ் சங்ககால தமிழ்லாம் பாமர தமிழ்னு கற்றுக் கொடுக்குறான். அவன் யார்? ஜெயகாந்த் சொல்லுவார். சங்ககால தமிழ்லாம் பாமரன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் பாட்டு எழுதுறான்பா. பாரதிக்கு பிறகு அவனை சொல்கிறது சொல்லலாம்பா அப்படின்னு சபையில் அவர் நண்பர்கள் மத்தியில் அவர் பேசிட்டு இருப்பார். ஜெயகாந்த் முதல்ல 2 பேருக்கும் நட்பு எதுவும் வரல. அது ஒரு வங்காளத்தில் மேற்கு வங்கத்தில் அங்கே தமிழ் மாநாடு ஒன்று நடந்து தமிழ்ச்சங்கம் மேற்கு வங்காள தமிழ்ச்சங்கம்
ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க, எழுத்தாளர் கூட்டம். அதில் வந்து கண்ணாசனையும் ஜெயகாந்தனையும் கூப்பிட்றாங்க. கண்ணாசன் ஜெயகாந்தன் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த கடைசியில் அவர் இருக்கார், அந்த கடைசியில் மற்ற நா பார்சாரதி, ஜெகத் செப்பியன், இது மாதிரி பிரபல எழுத்தாளர்களும் கலந்துக்கிறாங்க. இப்போ கண்ணாசன் முதல்ல கண்ணாசன் தான் எழுந்து பேசுகிறாரு. தமிழ்நாட்டின் பிரேம்சந்த் ஜெயகாந்தன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனுடைய படைப்புகள்லாம் வந்து ஒரு பெரிய 1 மணி நேரம் ஜெயகாந்தன் வந்து புகழோன்னு சொல்லிட்டு புகழ்ந்துருக்கிறாரு. கண்ணதாசன் ஜெயகாந்தன் வச்சுன்னு ஜெயகாந்தன் கூட உட்காந்துருக்காரு. அதனால் ஜெயகாந்தன் ஒரு வழக்கம் போல் அவர் பாரதியை புகழ்பாடி கண்ணதாசனை பற்றி எதுவுமே அவர் பதில் சொல்லாமல் வந்து வணக்கம் கூட சொல்லாமல் 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்கவுங்க போயிடுறாங்க. தன்னை பற்றி ஒரு 1 மணி நேரம் புகழ்ந்து கண்ணதாசன் என்னன்னு கூட கட்டுக்கல, வணக்கம் கூட சொல்ல போயிடுறாங்க. அவரும் எல்லாம் அவர் கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன நாப்பா வந்து கொஞ்சம் நெருக்கம் ஜெயகாந்தனுக்கும் நாப்பா சாதிக்கும். என்னங்க அவ்வளோ பேசியிருக்காரு கண்ணாசிரியோ, அதெல்லாம் திமுகயா, அவெல்லாம் நாத்துக்குப்பா ஒட்டினா ஒட்டிப்பானுங்க நாத்துக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒட்டிவானுங்க திமுக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தொடர்பு இல்லை. அப்புறம் சிவகாசியில் வந்து ராஜ்யசபைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் கார்னேஷன் லித்தோர் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ரொம்ப பழைய அச்சு கூடம். அந்த காலத்தில் லித்தோ பிரஸ் வந்து முதல்ல உருவாக்குறது கார்னேஷன் லித்தோ பிரஸ் தான் வந்து சொல்லுவாங்க. இன்னி சென்னை வரைக்கும் அதுக்கு பிரான்ச்சுகள்லாம் இருக்கு. அதில் ராஜ்யசபைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் நல்ல நலவாயிரமான நல்ல இலக்கியத்தை தேர்ந்தப்பட்டிருக்கக்கூடியவர். ஆங்கில இலக்கியங்கள் வந்து ராஜ்யசபை. அவருக்கு வந்து கண்ணதாசன் பாடல் பிடிக்கும், ஜெயகாந்தன் படிப்பார். நிறைய தமிழ் ரீடரும் அவர், தமிழ் வாசகரும் கூட ரொம்ப பழக்கம் உண்டு. கண்ணதாசன் வந்து முதல்ல கண்ணதாசனுக்கு அவருக்கும் 2 பேருக்கும் அப்பப்போ அவருக்கு இது வர சொல்ல சிவகாசி குற்றாலத்துக்கு வர சொல்ல கண்ணதாசன் பாட்டு எழுத வருவார்ல, அப்போ ராஜ்யசபையோடு இருக்கிற கண்ணதாசனுடைய இன்னொரு நண்பர் அது மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ராஜ்யசபை வந்து போய் கூட்டின்னு போய்வார். 2 பேரும் ரொம்ப பேசின்னு இருப்பாங்க. அப்போ வந்து முதலாளின்னு தான் சொல்லுகிற பழக்கம். அப்போ பெரும்பாலும் அவங்க சிவகாசியில் வந்து ஒருத்தர் பற்றி முதலாளி சொல்லிப்பாங்க. சரிங்க, அது ஒரு பழக்கம். அது மாதிரி கண்ணதாசனுடைய நண்பர் வந்து இவர் ராஜ்யசபையை கூட்டின்னு போகிறது, இவர் தான் என்ன முதலாளி அப்படின்றாரு. ராஜ்யசபையை காட்டி கண்ணதாசன் சொல்கிறாரு. அவருக்கு பேசி முடிச்ச பிறகு முதலாளி நிறைய காசு வச்சுருப்பான் இல்லையா அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாரு, கண்ணதாசன். ஒரு மாதிரி ஆயிடுதாங்க. அப்போ வந்து அதை வந்து அப்படியே வந்து ராஜ்யசபை கிட்ட அவருக்கு நான் அறிமுகப்படுத்தணும், கண்ணதாசன் அறிமுகப்படுத்துறது. இந்த மாதிரி முதலாளி சொல்கிறது வந்து அவர் தப்பாக யோசினார், ஏதோ பெரிய முதலாளி நடிச்சுன்னு பேசுகிறாரு அப்படின்னு தெரியாமல் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தொடர்புகள் திருப்பி கட் ஆகுது. 2 பேரும் ராஜ்யசபையும் கண்ணதாசனுக்கும். திருப்பி 6 மாதம் திருப்பி அவர் குற்றாலத்துக்கு வராரு கண்ணதாசன். திருப்பி நட்பு தொடருது, நட்பு பேசுகிறாங்க. அப்படி ஒரு 2 வருஷம் 2 பேருக்கு அவங்களுக்கு நட்பு வந்து ரொம்ப நெருக்கம் ஆகிறதுக்கு ராஜ்யசபைக்கும் கண்ணதாசனுக்கும் ரொம்ப 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதே சமயம் ராஜ்யசபை வந்து ஜெயகாந்தனுடைய நட்பு வச்சிருக்கிறவர், ஜெயகாந்தன் கதைகள்லாம் படிக்கிறவர். ஜெயகாந்தன் வர சொல்ல குற்றாலத்து வரும்போது கண்ணதாசனை பார்க்கலாமே அப்படின்றாப்புல. அப்போ ஜெயகாந்தன் மறுக்கிறாரு, இல்லை வாங்க சரி மெட்ராஸுக்கு வர சொல்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சென்னையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்க்கறதுக்கு விருப்பப்படாமல் சென்னைக்கு வந்துடுறாரு. அப்புறம் சென்னைக்கு ராஜ்யசபை வரும்போது வாங்க போய் கண்ணதாசனை பார்க்கலாம் அப்படின்னா, எங்களுக்கு பக்கத்தில் தான் கவிதா ஹோட்டல். அப்போ ஜெயகாந்த் வந்து ஆழ்வார்பேட்டை அந்த இதில் இருக்க மடத்தில் இருக்கார். ஆழ்வார்பேட்டை அந்த சிக்னலில் இருக்குது, பாரதி சாஸ்திரஸ் அந்த சிக்னலில் இருக்கார். பக்கத்தில் கவிதா ஹோட்டல் தான் கண்ணதாசன் வந்து அங்கே வர்றது. கவிதா ஹோட்டலுக்கு போகலாங்க அப்படின்றாப்புல. சரின்னு சொல்லிட்டு கவிதா ஹோட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. கவிதா ஹோட்டலுக்கு போய் பார்த்த பிறகு 2 பேருக்கும் கண்ணதாசனும் இருக்கும் பிடிச்சிருது. அப்போ அந்த ராஜ்யசபைன்றவர் அவர் தன் நாட்குறிப்பில் எழுதுறாரு, எனக்கும் கண்ணதாசனுக்கும் உறவு ஏற்பட 2 ஆண்டுகள் ஏற்பட்டுச்சு, நட்புறவு ஏற்பட. ஆனால் ஜெயகாந்தனுக்கும் எனக்கும் நட்பு வந்து 20 நிமிஷத்தில் பற்றி கொண்டது. 20 நிமிஷத்தில் எனக்கு நட்புக்கும் பற்றி கொண்டது அப்படின்ற. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து அவங்க அடிக்கடி
சந்திக்கிறது. ம். எங்கே அப்பயாவது அங்கேயாவது போவாங்க. சாயந்தரம் பீச்சுக்கு போவாங்க. பீச்சில் போயிட்டு எல்லாம் யார் யாரு? கண்ணாசன், ராஜ்யசபா, ஜெயகாந்தன். ம். அப்புறம் கண்ணாசனும் கூட ஒருத்தர் பயணிப்பார். அவர் எங்கள் மாமனாரும் கூட எழுத்தாளர் தேவபாரதின்னு ம், சொல்லிட்டு. ம், ம். இவங்க 4 பேரும் தான் அடிக்கடி வந்து சந்திக்கிறது. ம். கவிதா ஹோட்டலில் சந்திக்கிறது. ம். கவிதா ஹோட்டலில் வந்து கண்ணாசனம் வந்து ம். கண்ணாசாலேருந்து நம்ம கண்ணாசன் ஜெயகாந்தன் சுட்டு கொடுமாட்டார். ம். ஜெய்கேன்னு சொல்லிட்டு சில பேர் ஜெயகாந்தன் கூப்பிடுவாங்க. ம். அது சந்திரபாபு வந்து ஜேகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பழக்க பிறகு அவருடைய நண்பர்கள் ஜேகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடு நான் முதல் கொண்டு ஜெயகாந்தன் தான் ஜேகேன் தான் நிறைய பேர் கூப்பிடுவோம். அப்படிதான் சொல்லுவாங்க. ஜேகேன் தான் கூடுவோம். ஜெயகாந்தன் சுட்டம் போடுவார். இவர் கண்ணாசன் வந்து ஜெயான்னு சொல்லிட்டு கொடுவாரு. ஜெயா ஜெயா அப்படின்னாரு. ம். ஃபோன் எடுத்துட்டு ஜெயா ம். மயில் இருக்கு ம். அப்படி வா அப்படின்னு வரான். ம். மயில்னாக்கா? மயில்னா மயில். ஆமாம் 2 பேரும். அப்புறம் 2 பேரும் பாட்டு எழுதுவாங்க. சில சமயம் வந்து கண்ணாசன் வந்து அங்கே சொல்ல தானே எழுதுவார். பஞ்சார் நாசலம் மற்ற கூட இருக்க அசிஸ்டண்ட்டுக்கு தான் கவிதா ஹோட்டலில் சாப்பாடு மாலையான அந்த தண்ணி இது தண்ணியோட அவர் சொல்ல கண்ணாசு குடிச்சிட்டு எழுதவே மாட்டார். அவர் எல்லாம் சொல்கிறாங்க குடிச்சிட்டு எழுதுறான்னு சொல்லிட்டு. கண்ணாசு குடிச்சிட்டா பேனாவே எடுக்க மாட்டார். புது தகவலாக இருக்குது. பொதுவாக அவர் இந்த மாதிரி போதையில் தான் ரொம்ப தப்பான தவறு அது. அவர் சொல்லுவார். பெரும்பாலும் வந்து கண்ணாசன் கிட்ட இருந்து ஜெயகாந்தன் வந்து கதைகள் முன்னால் வந்து பழக்கம் வந்து ஜெயகாந்தன் அது மாதிரி உண்டு. அவர் சொல்ல கதை எழுதுவாங்க. ரொம்ப ஆரம்ப காலத்தில் தான் ஜெயகாந்தன் வந்து அவர் கைப்பட எழுதியிருந்தார். பின்னால் ஆழ்ந்த படத்தில் எழுத ஆரம்பித்த பிறகு அவர் சொல்ல வந்து அவருடைய உதவியாளர்கள் அந்த அம்மா ஒரு அம்மா செக்ரட்டரி அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பீசா குப்புசாமி, தேவபாரதி, இது மாதிரி நண்பர்கள் லெனின், கேஆர் லெனின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவங்களாம் பீசா குப்புசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவங்களாம் சொல்ல அவர் எழுதுவாங்க. அதே பழக்கம் தான் கண்ணாசனும் முதல்ல பீக் ஹவர்ஸில் வந்து அவர் பாட்டுக்கு மெட்டு போடும்போது கண்ணாசன் எழுதுவார். அதை வச்சு தான் மெட்டு போடுவாங்க. அந்த பாடல் விஸ்வநாதன் வந்த பிறகு தான் மெட்டுக்கு பாட்டு எழுதுறதுன்னு சொல்லிட்டு மழை வந்து அப்போ வந்து அந்த மெட்டுக்கு பாட்டு எழுத முறை வரும்போது அவர் சொல்ல கலைஞர் சொல்ல ராமகண்ணப்பன், பஞ்சார் நாசலம் இது மாதிரி போகிறவங்க அவங்க வந்து அவர் சொல்ல அவர் எழுதுவாங்க. அதே மாதிரி அவர் குடிச்சிட்டு வந்து அவர் எழுதவே மாட்டார். காலத்தில் எழுதுனதே கிடையாது. அவர் குடிச்சிட்டு பேனாவே எடுக்க மாட்டார். அது மாதிரி அவர் நம்ம சொல்ல மாறாங்க. அப்போ வந்து வேட்டைக்காரன் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க எம்ஜிஆர். அப்போ உன்னை அறிந்தால் நீ உள்ளே அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பிறந்த கதை எப்படின்னா, ஒரு இதில் வந்து காமராஜ், ஜெயகாந்தன், கண்ணதாசன் இவங்க 3 பேர் கலந்துக்கிற ஒரு இலக்கிய கூட்டம். சிவாஜி கலந்துக்கிற கூட்டம். அப்போ வந்து முதல்ல கண்ணதாசன் காமராஜ்லாம் வந்துடுறாங்க. வழக்கமாக ஜெயகாந்தன் லேட்டாக தான் போவார். அதுக்கப்புறம் சிவாஜி வராரு. சிவாஜி வந்தவர் ஒரே விசில் சத்தம், ஒரு மாதிரி கை கிளாப்பு விசில் சத்தம். காமராஜ் கடுப்பாயே இருந்துச்சுடா கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. 10 நிமிஷம் கழிச்சு ஜெயகாந்தன் வராரு. ஜெயகாந்தன் வந்து அந்த சபையை வந்து கைத்தட்டுது. எல்லாம் கைத்தட்டி எல்லாம் ஜெயகாந்தன் வருகிறாங்க. பாரியா எல்லாம் அவங்களாம் சிவாஜிகிட்ட சொல்கிறாரு காமராஜ், நீ வரும்போது விசில் அடித்தாங்க வர சொல்ற கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாசன்கிட்டையும் சொல்கிறாரு. காமராஜ் சிவாஜிகிட்டையும் சொல்கிறாரு. அது மாதிரி மனுஷன் இருக்குன்னு ஐயா விசில் அடிச்சுன்னா இருப்பாங்க அப்படின்ட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சபைக்கு வழக்கம் போல் சாயந்தரம் கண்ணாசன், ஜெயகாந்தன் எல்லாம் அந்த மாலை கவிதா ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து கண்ணாசங்கர் என்னங்க அது காமராஜும் சொன்னார், ஐயாவும் சொன்னார், காமராஜ் ஐயாவும் நீங்கள் வந்து கைத்தட்டில் அவ்வளோ இது சிவாஜி புஷிங் ஏற்றார். அவர் நீ வந்து கைத்தட்டில் அவ்வளோ பாராட்டி சொன்னார். அவன் தான் ஏன் சிங்கம் மாதிரி வராமல் பாரியா, அதுதான் ஜனங்க கைத்தட்டி அவனை வரவேற்காங்க அப்படின்னாரு. அப்போ வந்து ஜெயா வந்து இப்போ உன்னை அறிந்தால் பாட்டை எழுதின்னு வராங்க. அந்த அடியை சொல்லினே இருக்காரு. இந்த சம்பவத்தை சொல்லி கண்ணாசன் அப்புறம் அப்போ ஜெயன் சொல்கிறார், மாபெரும் சபைதனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவனி என்று பேர் சொல்ல வேண்டும். அடுத்த பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி மறுபடியும் சொல்லு ஜெயா மறுபடியும் சொல்லு. அந்த பாட்டை வந்து கண்ணதாசன் முதல்ல அடிக்கிறார். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடாலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவணங்காமல் நீ வாழலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த அடியை பல்லவி சரணத்தை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பேச்சு நடக்குது. என்ன ஜெயா ஜெயா
நீ பாரு வந்த பிறகு உனக்கு கைத்தட்டல் விழுந்த இடத்து காமராஜ் ஐயாவே அவங்க சிவாஜி புட்டு விசில் அடிச்சதுக்கு ஒரு கடுப்பாயிட்டாரு. நீ நடந்ததுக்கு அப்போ ஜெயகாந்த் சொல்றாரு, மாபெரும் சபைதனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அடுத்த இது வச்சுக்கிட்டானு என்ன வச்சுக்கிறது வச்சு சரி அப்படின்ட்டு அந்த அடுத்த சரணத்தை அதான் போடுறாரு கண்ணாசன். மாபெரும் சபைதனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள். அடுத்த சரணம் யார் எழுதுறாங்க திருப்பி? ஜெயகாந்த் சொன்னது அவங்க அதை பற்றி என்ன சொல்றாரு, அதை அப்படியே கண்ணாசன் எடுத்துக்கிறாரு, பாடலாம் எடுத்துக்கிறாரு. மாபெரும் சபைதனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த அடி ஜெயகாந்தன் சொன்னதை அப்படியே போட்டுறாரு கண்ணாசன். அது இது பண்றாரு. அதே மாதிரி தான் அவர் பாடல் செய்வோம். இன்னொரு பாட்டு ஒன்று, எனது ராஜ சபையிலே ஒரே கொண்டாட்டம் ஊற்றும் கூட்டம் இழைக்குறவருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று. அது வந்து ராஜ்யசபைன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் சொன்னேன் முதல் அறிவுமான அவங்கள சேர்ந்துட்டாங்கன்னா அந்த இதுவே ஒரு கொண்டாட்டம் தான், உற்சாகம் தான், ஒரே அரசியல் தான், இலக்கியம் தான், பாட்டு தான், ஆடு தான். அதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று ஜெயகாந்தன் வந்து பண்ணுவார். சில சமயம் ரொம்ப ஒரு மாதிரி சபை வந்து கொண்டாடியாச்சுன்னா பிரேக் விடுறதுக்கு சோப் எங்கப்பா போடுவோமான்னு கேட்பாரு. அது கண்ணாசன் சில சமயம் கண்ணாசன் ஒரே டயர்டாக இருக்குது, என்ன ஜெயா பண்ணலாம், சோப் எங்கப்பா போடுவோம் அப்படின்வாரு ஜெயாந்தன். சோப் எங்கப்பா. அது சோப்பெங்கப்பான்றது ஒரு பட்டு வந்து அவர் ஒரு வீடு ஒரு மனிதன் உலகத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று எழுதியிருப்பார் ஜெயகாந்தன். ஒரு குளிப்பானுங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க கண்தடியில் இந்த மோட்டர் பம்ப் வருதுல வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறால, அப்போ சோப் போட்டு குளிக்கும் பொழுது சோப்பு கீழே விழுந்துடும். அப்போ தேடுவாங்க சோப்பு எங்கன்னு. சோப் எங்கப்பா, சோப் எங்கப்பா, சோப் எங்கப்பா, எங்கப்பா சோப் எங்கப்பா, எங்கப்பா சோப், எங்கப்பா சோப்பு. இதே வந்து ஒரு டான்ஸ் மாதிரி போடுவாங்க, ஒரு குத்தாட்டம் மாதிரி அது போட்டு ஆடுவாங்க. ஒரு ரிலீவ் ஆகிடும். அந்த அது கொஞ்சம் தலைக்கு எறிந்தா ஒரு குத்தாட்டம் போட்டால் வந்து ரிலீவ் ஆகிடும். அது மாதிரி 2 பேரும் குத்தாட்டம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு தடவை வந்து பீச்சுக்கு போயிட்டு எல்லாம் கண்ணாசன், ஜெயகாந்தன், தேவபாரதி இவங்கெல்லாம் கழிச்சுட்டு வராங்க. வந்து ஒரு சில ஒரு பக்கம் கண்ணாசா அவர் கண்ணாசா வீட்டில் இறங்கிறாரு. அப்புறம் வந்து ஜெயகாந்தன் அப்போல்லாம் சாதாரணமாக வந்து சிறுசா அவர்லாம் வந்து ரொம்ப இது பண்ணி எழுத்தாளர் மாதிரி சும்மா சாதாரண லுங்கி கட்டின்னு ஒரு தலைப்பா கட்டின்னு ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுக்கின்னா அப்படி வெளியே அப்படி போவார் அவர் ஜெயகாந்தன். வழியில் போலீஸ்காரன் வந்து எல்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் வர போலீஸ்காரன் அந்த ஆழ்வார்பேட்டை கிட்ட வரும்போது போலீஸ் மடைக்கிறான். என்ன இது வாங்க ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு. இவர் ஜெயகாந்தன் வந்து நான் தான் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயகாந்தன் அவன் போலீஸ்காரன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஜெயகாந்தன் அது இது வா ஸ்டேஷனுக்கு கண்ணாசன் ட்ராப் பண்ணிட்டு கண்ணாசன் ரிக்ஷாவில் இப்போ கண்ணாசன் ட்ராப் பண்ணிட்டு வரோம். உன்னை கண்ணாசன் போய் போட்டுக்கறியா அப்படின்றாப்புல. அவன் கண்ணாசன் பேர் காட்டுனா அவன் மறந்துடுறான். சரி அவரு அப்படியா சார் சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லக்கூடாது சார் அப்படி. சரி நீங்கள் ஜெயகாந்தன் அவன் பக்கத்தில் இன்னொரு கூட இருக்க போலீஸார் ஜெயகாந்தன் அவன் கீழே பின்னால் பிடிச்சி ஜெயகாந்தன் கண்ணாசன் அவங்களாம் ஒரே தோஸ்துப்பா, நீனா அவங்கள போயிட்டு விட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணாசன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஜெயகாந்தன் மேலே ரொம்ப பிடிமானம் ஏற்பட்டு போய் ரொம்ப அடிக்கடி எங்கேயாவது போயிடுவாங்க அவங்க. ஜெயகாந்தன் கண்ணாசன் அவர் குடும்பத்திட்டுன்னு குற்றாலம் போவார். அப்போ ஜெயகாந்தனை கூட கூட்டின்னு போயிடுவார். குற்றாலத்துக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி அவங்க ஜெயகாந்தனுடைய பசங்க காந்தி அண்ணாசன், பாட்ஷா இவங்க எல்லாரும் கூடவே அவங்க பசங்களோட போயிட்டு அங்கே 1 வாரம் 10 நாள் கூட ஜெயகாந்தன் அங்கே குற்றாலத்தில் ராஜ்யசபை அவங்களாம் இருந்து குற்றாலத்தில் வந்து அப்படி ஒரு 10 நாள் 15 நாள் பொழுது போக்கிட்டு சில பாடல்லாம் வந்து சினிமாவுக்கு பாட்டு அவர் எழுதுவார். அது பாட்டுன்னு இவங்க பாட்டு இருப்பாங்க. அவர் வந்து அந்த ராஜ்யசபைன்றவர் காட்டில் வேடனை ஆடின மான்கறிலாம் மான்கறி உடும்பு கறி இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி அதுக்கு இவங்க வந்துட்டா போதும் வேட்டையாடின அந்த மான்கறி உடும்பு கறி இதெல்லாம் வந்து எல்லாம் தண்ணி தடை கிடையாது. அப்பெல்லாம் தடை கிடையாது. வேட்டை அவர்லாம் இவர் பெரிய அவர் ராஜ்யசபைன்றவர்
ஊரஞ்ச தெரியும், எல்லாரும் தெரியும் அவருக்கு. ஏன்னா பழைய ஆளு, அவங்க அப்பாவும் சரி, அவங்களுக்கும் சரி. அது மாதிரி குற்றாலத்தில் ரொம்ப அவங்களுக்கு தனி ரூமே இருக்கு. அவங்களுக்கு குற்றாலத்தில் அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் வந்து அவர் தனியாக ரூமே அவருக்கு உண்டு. இது மாதிரி ஏன்னா மாதிரி பெரிய பிரபலங்கள் வந்தாருன்னா அவர் தான் கூட்டு வர்றாரு தெரியும். அதனால் அங்கேருந்து அது மாதிரி 2 பேர் 10 நாள் 15 நாள் கூட தங்குவாங்க. அதுமாதிரி கண்ணாசன் வந்து சென்னைக்கு வந்தப்போ சென்னையில் வந்து கண்ணாசன் சொல்லிட்டு இதழ ஆரம்பிக்கிறாரு. கண்ணாசன் இதழ் சொல்ல அப்போ வந்து 43வது பிறந்த நாள். ஜெயகாந்தன் பெருமாள் பிறந்த நாள்லாம் கொண்டாடுறதில்ல அவ்வளோ. ரொம்ப பெருசாக தீயாதியா அப்படின்னாரு. இல்லை உனக்கு என்ன நான் செய்யணும் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு 43வது பிறந்தநாள் மலரை கண்ணதாசன் வந்து முதல்ல எந்த எழுத்தாளனுக்கும் 43 வயசில் இந்த சின்ன வயசில் வந்து மலர் போட்டு 60 வயசு 75 வயசு அப்படிதான் மலர் போட்டு பழக்கம். ஜெயகாந்தனுடைய 43வது அவருடைய 43வது வயசுடைய பிறந்த நாள் மலர்ல கண்ணதாசன் வேலை செய்யறாரு. கண்ணதாசன் வந்து உனக்காக ஒரு மலர் போடுறோம்பா, அது எல்லார்கிட்டையும் வாங்கும். அப்போ வந்து கே ஷா கவர்னர் அவர்கிட்ட வாழ்த்து, இந்திரா காந்தி அந்த அம்மா கிட்ட வாழ்த்து, அப்புறம் அவரு அதுக்கு வளைந்து நெளிந்து குழைந்து வாழும் நாணல் உலகில் நீரோர் நிமிர்ந்த தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுறாரு கண்ணதாசன். வளைந்து ஜேகே பத்தி எழுதும்போது வளைந்து நெளிந்து குழைந்து வாழும் நாணல் உலகில் இவனோர் நிமிர்ந்த தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவிதை ஒன்று அவர் எழுதுறாரு அவரு. அது மாதிரி கண்ணதாசன் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அது சினிமாவுக்கு போன சித்தாளுன்றது அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி அப்போ எழுதும்போது மாதிரி ஒரு நாவலுக்கு ஒன்று எம்ஜிஆர் கிரிட்டிசைஸ் பண்ணி, எம்ஜிஆர்னு சொல்லப்போ ஒரு நடிகனை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு நாவல் குறுநாவல் சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு சொல்லி எழுதலான் இருக்கேன் அப்படின்னு அவர். அது கண்ணதாசன் என் பத்திரிகையில் எழுதுறேன் பத்திரிகைன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கேட்குறாங்க. கண்ணதாசனுடைய பத்திரிகை வந்து என்னதப்ப கண்ணதாசன் பேர்லேயே வந்து கண்ணதாசன்ற பேர்லேயே கண்ணதாசன் ஒரு பத்திரிகை நடத்தினார். அதில் பிறகு நிறைய சிறுகதை எழுத்தாளர்கள், புதுக்கவிதைகள் நிறைய பிரபல நாபாசா அந்த இதில் வந்து இவர் எழுத சொல்றாரு. சினிமாவுக்கு போன எந்த எழுதுறோம் எந்த இதாக எழுதணும், வேற எந்த பத்திரிகை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி எழுதுறாரு. 4 விஷயம் ஒரு குறுநாவலாக அது வருது. பெரிய பூங்கா பற்றியே அது தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு போன சித்தால் பெரிய பூங்கா பற்றி எடுத்துருது. கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கு இதுக்கு அதனாலேயே எம்ஜிஆர் வந்து கண்ணதாசனை வந்து ஏதோ 2 பேருக்கு சண்டை வந்துன்றாங்கல்ல. கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் ரொம்ப வந்து ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்க, 2 பேரும் பேசுறதில்லை அப்படின்னு. அதுக்கு வந்து மெயின் காரணமே சினிமாவுக்கு போன சித்தாலு ஜெயகாந்தன் எழுதுன்னு தான். அது எப்படி பத்திரிகையில் எழுத வைக்கலாம், எப்படி எழுத வைக்கலாம், எப்படி ஆண்டவர் தான் எம்ஜிஆர் கண்ணதாசனை கூப்பிடுவார். இன்னும் ஆண்டவர் இது மாதிரி பண்ணிட்டீங்க, இது மாதிரி நீ எழுதக்கூடாது, நீ என் படத்துக்கு எழுதக்கூடாது அப்படின்ட்டாரு. யாருன்னா நீ எழுதாட்டினா எனக்கு 6 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுன்னு கண்ணதாசன் மட்டும் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் தொடர்பே இல்லாமல் கடைசி காலத்தை தான் அவருக்கு வந்து ஏதோ அரசவை கவிஞன்னு சொல்லிட்டு படம் கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆர் தன் கவிஞர் அரசவை கவிஞராக யார் போடலான்ற போது கண்ணதாசனை போடுறேன்னு சொல்லிட்டு பின்னால் அவர் இறங்கி வராருன்னு பின்னாலத்துக்கு பாட்டெல்லாம் எழுதுறாரு. அது மாதிரி கண்ணதாசன் வந்து கண்ணதாசன் ஜெயகாந்தன் வந்து சினிமாவுக்கு போன சித்தாலு வந்துட்டு ஒரு கதையை சொல்லி அது வந்து ரொம்ப அது வந்து நாடகமாக போகிறது கூட முயற்சியெல்லாம் நடந்தது. நாடகமாக ஏற்கனவே அப்புறம் ஜெயகாந்தன் சொன்னார், ஏன்பா ஏற்கனவே உங்ககிட்ட மல்லு கட்டின்னு இருக்காங்க, நாத்துக்கு வேறு நாடகம் போட்டு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு டிஸ்போஸ் ஆகுது. நிறைய பேர் நாடகம் போகிறதுக்கு அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவுக்கு போன சித்தாலு வந்து நாடகம் போகிறதுக்கு 4-5 பேர் முயற்சி பண்ணி கடைசியாக எம்ஆர் ராதாவும் அது முயற்சி பண்ணார். அப்புறம் எம்ஆர் ராதாவும் கை விட்டார். முதல்ல 5,000 அட்வான்ஸ் கூட எழுதாரு, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 5,000 அட்வான்ஸ் கூட கொடுத்தாரு. பின்னால் வேணாங்க அது நேரத்துக்கு அவனோட அப்போ ஒரு துப்பாக்கி சூட்டில் இந்த விடுதலையாகி வந்திருக்காரு, இப்போ நேரத்துக்கு அவன்கிட்ட போய் பாக்சின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கைவிட்டாங்க. அது மாதிரி சினிமாவுக்கு போன சித்தாலு இல்லை அந்த புத்தகம் அப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துனது? பெரிய தாக்குங்க. ஆனால் அது கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் சேர்ந்த கூட்டாது. அது 2 பேரும் உறவை கெடுத்தது இல்லாமல் அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் வந்து ஒரு படம் எடுத்தார், புது செருப்பு கடிக்குன்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது வந்து சினிமா ஜெயகாந்தனின் புது செருப்பு கடிக்குன்னு தான் அது வந்து. அந்த காலத்து சாரதா, ஸ்ரீகாந்த், தேங்காய் சீனிவாசன், மனோரமா, காந்திமதி இது மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் ஆக்டர்லாம் நடிச்ச படம் அது. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து
அப்போ வந்து புதுசாக வந்து அப்போ கலர் ஃபிலிம்லாம் வர காலம் அப்போ வரும்போது அது வந்து சரியாக தேட்டரில் வாங்கலை. பெரும்பாலும் ஜெயகாந்தன் படத்தினாலே சினிமாக்காரங்கள் வந்து ஒரு மாதிரி அதை பார்ப்பானுங்க. ஏன்னா அக்காலத்து சினிமாவை வந்து ரொம்ப கடுமையாக தமிழ் சினிமாவை கடுமையாக விமர்சித்தது ஜெயகாந்தன் தான். ஏன்னா இந்த தமிழ் சினிமாக்கள் வன்மங்களையும் காதல்ன்ற பேரில் வந்து என்னென்ன காதல் கதைகள்னு சொல்லிட்டு போகிறது சோரம் போகிறத பண்ணிட்டு இருக்காருலாம் ரொம்ப கடுமையாக எழுதுவார் ஜெயகாந்தன் சினிமாவை. அதனால் சினிமா ப்ரொடியூசர் கூட ஜெயகாந்தன் படம்னா கொஞ்சம் அஞ்சுவாங்க அது வெளியிடுறது. இத்தனைக்கும் பீம்சிங் சில நேரங்களில் சில மனிதர்கள் பின்னால் தான் அது எழுதுனது, அது பின்னால் வந்தது தான் அது. இருதயநாத், பி லெனின் அவங்க பசங்க பீம்சிங் பசங்க தான் அது டைரக்ஷன்லாம் பண்ணாங்க. ஆனால் நேரங்களில் சில நேரங்களில் இதில் வந்து பீம்சிங் டைரக்ட் பண்ணுது. இது வந்து புது செருப்பு கடிக்கின்றது இருதயநாத், பி லெனின். இருதயநாத் ப்ரொடியூசரு, அப்புறம் தமிழ்மணின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரு. அவர் ராஜாராமோட ரொம்ப நெருக்கம், 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவர் அப்போ வந்து தமிழ் படங்களுக்கு வந்து ஒரு கலர் ஃபிலிம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களுக்கு மானியம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை அறிவிச்சார். சரின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு அந்த தமிழ் மொழி நல்லா பழக்கமாச்சே அந்த ப்ரொடியூசரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சென்னை போட்டு படமும் ரிலீஸ் ஆகலை, காசும் செலவு பண்ணி படம் எடுத்தாச்சு. அப்போ ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து எடுத்ததாங்க கூட. சரி 1 லட்ச ரூபா வந்தால் நமக்கு உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாராம் கிட்ட சொல்லி, ராஜாராம் வந்து எம்ஜிஆர் கிட்ட அமிர்த கிட்ட சொல்லி ராஜாராம் அமைச்சராக தான் இருக்கல, கல்வித்துறை மந்திரியாக இருந்தார். தென்னகம் சொல்லிட்டு நீங்கள் பத்திரிகை சொன்னீங்களா, அந்த பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து அவர் மூலமாக தான் வந்து அமிர்தத்தை சொல்லி அந்த பட்டியல் அனுப்புகிறாங்க. 6 படங்கள் தமிழ் படங்களுடைய பட்டியல் வந்து எம்ஜிஆர் பார்வைக்கு போகுது. அதில் வந்து இந்த 5 படங்களை ஒரு டிக் பண்ணுறாரு. டிக் பண்ணினா வராரு எம்ஜிஆர். 6வது படம் இந்த புது செருப்பு கடிக்கின்றது ஜெயகாந்த் வந்து ரெட்டிங்கில் வந்து 2 கோடு போட்டு அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு டெலீட் பண்ணிடுறாரு. அத்தோட அந்த படம் வந்து அதுக்கப்புறம் படமும் ரிலீஸ் ஆகலை. அந்த பாக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. இந்நாள் வரைக்கும் அது எங்கே இருக்குது ஏது இருக்குன்ட்டு தெரியல. அது நெகட்டிவ் எங்கன்னா யார்கிட்ட ஒருவேளை அந்த ப்ராசஸ் கண்டுபிடிக்கணும், யார் நெகட்டிவ் வச்சுருக்காங்கன்றதுலாம் தெரியல. அது பீம்சிங்கு இந்த பி லெனின்னு இருதயநாத்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவங்களும் சரியான தகவல் இல்லை. அது மாதிரி வந்து காயடிச்சிட்டாரு எம்ஜிஆர். கண்ணதாசன் ஜெயகாந்தனுடைய அந்த இது வேற எப்படி நட்பு எப்படி 2 பேரும் நல்ல நட்பு. அவர் ஜெயகாந்தன் கொடுவாரு, இவர் வீட்டுக்கு அவர் போவார். ஒரு காலத்தில் மாலையான சாயந்தரத்தில் கண்ணதாசன் கவிதா ஹோட்டல் தான் அவங்க பெரும்பாலும் சாயந்தரம்னா பெரும்பாலும் அவருக்கு கண்ணதாசன் எப்படி பழக்கம் அப்படின்னா வீட்டில் வந்து 10 கார் நிற்கும். எந்த காரில் முதல்ல ஏறாரோ அந்த ப்ரொடியூசர் தப்பிச்சான். அது ப்ரொடியூசருடைய கார் 10 கார் நிற்கும் அவர் வீட்டு வாசல்ல. எந்த காலத்தில் ஏறலாரும் முதல்ல ஏறாரோ அந்த காரில் வந்து ஏறினா அந்த ப்ரொடியூசர் வந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் பின்னாலே கார் போவோம். அந்த ஸ்டுடியோலேருந்து வாகன ஸ்டுடியோலேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து நான் இந்த விஜயா வாகனி ஸ்டுடியோ இப்படி ஒரு இப்போ பர்னி ஸ்டுடியோ நம்ம கோடம்பாத்தில் இருக்க எல்லா ஸ்டுடியோவும் ஒவ்வொரு இதுக்கும் பாட்டு எழுதி ரெக்கார்டிங் போயிட்டு சாயந்தரம் போல் கவிதா ஒரு 4-5 மணி போல் கவிதா ஹோட்டல், 6 மணி போல் கவிதா ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. கவிதா ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் மாலை மயக்கம் அப்படி அப்படின்னா அவங்க உடனே ஃபோன் பண்ணுவார். ஜெயகாந்தன் வந்துடுவார். ஜெயகாந்தன் வந்து 2 பேரும் அப்படி ஒரு அரசியல் இலக்கியம் எல்லாம் பேசுவாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி கருத்து ரீதியாக வந்து 2 பேருக்கு முரண்பட்டாலும் அவர் கண்ணதாசன் வந்து ஜெயகாந்தன் மேலே கோச்சிக்க மாட்டார். என்ன முரண்பாடு வந்திருக்கும் சில சமயம் வந்து திமுக எம்ஜிஆரை பற்றி, கருணாநிதியை பற்றி, திமுக திராவிட இது பற்றி, அப்புறம் அவரை வந்து அவரே கூட ஒரு இதில் எம்ஜிஆர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எம்ஜிஆர் பார்க்க முடியாது அப்படின்ட்டார் அவர். இவர் வந்து பார்க்க சொல்லுங்க நீங்கள், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அது மாதிரி அவர் வந்து திராவிட ஏடிஎம்கே எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆருடைய அவங்க இது பற்றி முரண்கள் இருந்தால் 2 பேரும் நல்ல நட்பு. அவங்க குடும்ப உறவு கூட சொல்லலாம். இன்னும் ஜெயகாந்தனும் கண்ணதாசனும் அவர் வீட்டுக்கு போனால் அவங்க பசங்களாம் வந்துடுவானுங்க. எல்லாம் அவர் ஜெயகாந்தன் தோல் மேலே ஏறின்னு அண்ணாதுரை, இந்த கண்ணாசன், காந்தி அண்ணாசன், இஸ்மத் பாஷா இவங்க எல்லாரும் அவங்க குழந்தைகள்லாம் வந்து ஜெயகாந்தன் தோல் மேலே ஏறின்னு விளையாடுவாங்க. மாமான்னு சொல்லிட்டு. அது மாதிரி உறவுகளை வந்து 2 கண்ணதாசன் வந்து ரொம்ப ஜெயகாந்தன் மேலே வச்சுருந்தாரு. ஜெயகாந்தன் கூடாரு. ஒரு தடவை அம்மா தான், நீ கண்டி பொம்பளையாக பிறந்திருந்தா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. பொம்பளையாக பிறந்தா நீ தான்
என்ன உன்னை நான் கல்யாணம் பண்ணி யோ இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன வேலையா நீ அப்படின்னு வரும் ஜெயகாந்தா. ஏற்கனவே அவருக்கு 3 வாய்ப்பு இருக்கிறது பத்தாதுன்னு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுப்பாங்க. ரொம்ப நட்பு வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு 2 பேருக்கும். அவருக்கு கண்ணாசை இதழில் வந்து அவர் தொடர்ந்து வந்து அவருக்கு கண்ணாசம் வச்சு அவர் கண்ணாசை பற்றி நடத்தும் போது ஜெயகாந்தனை பற்றி வந்து தொடர் புத்தக விமர்சனமே போட்டார். ஜெயகாந்தனுடைய ஒவ்வொரு நாவல் சிறுகதைகள்லாம் இருக்குங்களே அதை பற்றி விமர்சனங்கள் வரல, அது வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரா சங்கரன், தீகாசி, இது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் ஜெயகாந்தனுடைய ஒவ்வொரு கதையும் வந்து தொடர்ச்சி அது ஜெயகாந்தனுக்கு வந்து தொடர்ச்சி அந்த கண்ணாசம் பத்திரிகையில் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அவர் ஒவ்வொரு சிலரங்க சில வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து அந்த கதைக்கு விமர்சனம் யாருன்னா ஒருத்தர் 4 பக்கம் 5 பக்கம் சொல்லிட்டு அந்த கதைகளை பற்றி இது பண்ணுவார். கதைகளை ஒவ்வொரு கதையும் படிச்சுட்டு ரொம்ப உடனே ஃபோன் பண்ணுவார் ஜெயகாந்தனுக்கு. ஜெயா நான் இப்படி கலைக்கின்னு இருக்க இல்லை நான் உன் கதையெல்லாம் படித்த பிறகு நான் இனிமேல் நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன். கதைகளோ சிறுகதைகளோ நான் இனிமேல் சிறுகதையை எழுதுறதா இல்லை கண்ணாசை. உன் கதையெல்லாம் படித்த பிறகு நான் என்னத்துக்கு எழுதுனா, நான் இனிமேல் சிறுகதைகளோ தொடர்களோ நான் இனிமேல் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் எழுதவே இல்லை. அவர் ஜெயகாந்த பீக்கா பரிசு ஆனந்த விடல வந்த பிறகு கண்ணாசன் ரொம்ப கதைகள் ரொம்ப ரொம்ப ரேர் தான். கட்டுரை எழுதுவார், இதெல்லாம் விமர்சனங்கள் அது மாதிரி எழுதிட்டு அர்த்தமில்ல இந்து மதம்லாம் எழுதினாரு. அதை விட அர்த்தமில்ல இவர் ஒரு முறை நேரடியாகவே அர்த்தமில்ல இந்து மதம் அவர் எழுதின்னு சொல்லுவாங்க. இது அர்த்தமில்ல இந்து மதம் இல்லையா, அர்த்தமில்ல ஜந்து மதம் அப்படின்னாரு. உன் குசும்புப்பா, உன் குசும்பு ஒழியாது. சரி சரி ஏதோ எழுதுன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க, எழுதுறேன் நான். அது என்ன, அது உன் விமர்சனத்துலாம் நான் ஆளாக முடியாது அப்படின்வாரு. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணி கொண்டாலும் நட்பு வந்து கெடுத்துக்கலாம் அவங்க 2 பேரும். அது மாதிரி ரொம்ப நெருங்கிய நட்பு. ஜெயான்னு தான் கூப்பிடுவாரு அவர், கூப்பிடுறது ஜெயாந்தனை. அந்த அளவுக்கு நட்பு. திடீர்னு ஃபோன் பண்ணி மயிலெலாம் இருக்குது வந்துரு அப்படின்வாரு. அவங்க அதுக்கு கோடு வேர்டு வந்து மயில் மாலை மயத்தில் அது மாதிரி. அப்படி ஒருத்தர் அவருக்கு ஒரு இதில் ஒரு தடவை மாதிரி தான் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு அவர் பாட்டு கண்ணாசம் பாட்டுன்னு ரூமில் ஊருக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அவர் கண்ணாசன் நீ பார்த்துக்க நான் போகிறேன், அவர் வேறு ரூமுக்கு போயிட்டார். அவர் 2 பேர் பேசிட்டு பாப்பா வந்து அந்த அம்மா அந்த மயிலோட இவர் பேசின்னு இருக்கார் ஜெயகாந்தன். எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் இவரும் தூங்கிட்டார் ஜெயகாந்தனும். அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயகாந்தன் வந்து பர்ஸை வந்து காசு எடுத்து சரி அவன் அந்த கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எடுத்து அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு போயிருக்காரு. யாரு? ஜெயகாந்தன் படுத்திருக்காரு. அந்த அம்மா காலையில் இருந்து பார்த்துருக்காங்க, தூங்கி வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து அந்த காசை எடுத்துக்காமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து அவர் இது மாதிரி கண்ணாசம் கிட்ட சொன்னால் நீ அனுப்பிச்சு பொண்ணு இது மாதிரி கையில் காசு எடுத்து நான் எதுவும் பேசியிருந்தா இருந்தால் வேறு எதுவும் நடக்கலை, தூங்கிட்டேன், நான் பேசினேன் தூங்கிட்டேன், அந்த பொண்ணு போட்டு காசு வச்சு செஞ்சுட்டு யோ நீ அது அப்புறமா கண்ணாசம் சொல்லிடுறேன், யோ நீ பேசுறதுல அந்த ஒன்று உன் ரசிகாம்பாவா, உன் கதையெல்லாம் படிக்கிறவளா, அதனால் அவள் வந்து அவங்க காசு எடுக்க விரும்பலை, நீ எதுவும் பண்ணாத போது என்னத்துக்கு ஏன் காசு வாங்கணும் அப்படின்ட்டு போச்சுன்னா அதை வச்சே ஒரு கதை கூட அவர் எழுதியிருக்காரு ஜெயகாந்தன். அந்த கதை பேர் காத்திருக்க ஒருத்தி. அது மாதிரி அவருக்கு நிஷ்டம் நிறைய. அது நடந்த கதை தான், அதனால தான் அது எழுதியிருக்காரு, வாசிச்சிருக்காரு. பின்னால் குறுநாவலாக வந்தது. அது நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க ஐயா. தொடர்ந்து நம்ம பேசுவோம், சந்திப்போம். ரொம்ப நன்றி ஐயா.